فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى في الكلام العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم التاجر الصدوق العامل مع النبيين والصديقين والشهداء والصالحين. صدق النبي صلى الله عليه وسلم أو كما عليه الصلاة والسلام. புகழனைத்தும் மிகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீது உரித்தாகுவதாக. அவனால் இவ்வையகத்தில் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வழி வாழ்ந்தால் அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்களோ அவ்வழியை காட்பிப்பதற்காக வேண்டி வந்த நபிமார்களில் இறுதியாக வந்த இம்முயிரிலும் மேலான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் உண்டாகுவதாக என்று வேண்டியதன் பின்னால் எவைகளை எடுத்து வாழ்வதனால் முடிவில்லாத இன்பத்தினை அடைய முடியும் என்ற சுவனத்துடைய வாழ்வை வாக்குறுதி தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஏவல்களை எடுத்து வாழும்படியும் எவைகளை விலகி வாழாமல் எடுத்து வாழ்ந்தால் பயங்கரமான அல்லாஹ்வுடைய கோபத்தினால் வெகுண்டு வந்தக்கூடிய அக்கினி குண்டமாகிய நரகம் நிச்சயம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விளக்கல்களில் இருந்து விலகி வாழும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, ஒரு ஓய்வான தினம், விடுமுறை தினம், முழு உலகமும் இன்றைய தினத்தினை சர்வதேச ரீதியாக உரிமை கோரலாக இன்று ஊர்வலமும் என்றும் மனிதர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தினமாக, தொழிலாளர் தினமாக இன்று ஆங்காங்கே குரல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு ஒரு சந்தோஷமான விடுமுறை என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு தினத்தில் ஜும்மாவுடைய கடமைக்கு வந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாக குறிப்பிட்ட தினங்களில் மாத்திரம் இஸ்லாம் எந்த உரிமையில் பேசுவதும் கிடையாது, பறை சாற்றுவதும் கிடையாது. எப்பொழுதும் ஒரு உலகத்திற்கும் நிரந்தரமான வழிகாட்டிகளையும் யாரும் அசைக்க முடியாத, குறை காண முடியாத ஆத்மீக ரீதியான மிகப்பெரிய நுணுக்கமான திட்டத்தை கொண்ட ஒரு உயிரிலும் மேலான மார்க்கத்தில் வாழ்கிறேன் என்ற ஒரு பெரும் இடத்தோடும் ஆனந்தத்தோடும் உரிமையாக உங்கள் உள்ளத்தில் அந்த திசை அந்த 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 குரலை பதிவு செய்த வண்ணமாகவும் இன்றைய தினத்தில் வணிகமும் தொழிலாளர் உரிமையும் முதலாளி கடமையும் என்கின்ற ஒரு தொனியில் சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, எம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல காலங்களை கடந்து அசைக்க முடியாத பல உண்மைகளை, வழிகாட்டிகளை எம் மார்க்கத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் குறுகிய 1880 காலப்பகுதியில் அமெரிக்காவுடைய ஒரு பகுதியில் ஏற்பட்ட தொழிலாளர்களுடைய ஒரு கிளர்ச்சியின் காரணமாக அங்கு நடைபெற்ற ஒரு கிளர்ச்சியின் போது அங்கு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்கின்றது. அதன் பின்னால் சர்வதேச ரீதியாக மே 1 என்கின்ற இந்த தினத்தை தொழிலாளர் உரிமைக்குரிய ஒரு தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. அன்பானவர்களே, அதற்கு பல காலங்களுக்கு முன்பதால் ஒட்டக சாம்ராஜ்யம், பண்டைய கால நாகரிகம், பாலைவன நாகரிகம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட நாகரிக காலத்தில்
வகைகாண முடியாத பல உரிமையான விடயங்களை மார்க்கம் எனக்கு வழிகாட்டி இருக்கிறது, செய்து காட்டியிருக்கின்றது. எப்பொழுதுமே ஒவ்வொருவருக்கும் உரிமையை மார்க்கம் சொல்லுகின்றது. பெற்றோருக்கு என்ன உரிமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது, ஆசிரியருடைய கண்ணியம் என்ன, உலமாக்களுடைய கண்ணியம் என்ன, பாதையின் உரிமை என்ன, நடை பாதையாக செல்லக்கூடியவர்கள் பாதைக்கு செலுத்த வேண்டிய உரிமை என்ன, பாதணியை அணியக்கூடிய ஒரு பாதசாரி அந்த பாதணியுடைய உரிமை என்ன, ஆடை அணியக்கூடிய ஒருத்தர் அந்த ஆடையின் உரிமை என்ன, கணவன் மனைவியுடைய வாழ்வில் கணவனின் உரிமை என்ன, மனைவியின் உரிமை என்ன என்றெல்லாம் அக்குவேர் ஆணிவேராக சொல்ல போனால் அதில் எந்த ஒரு உரிமையை புதிதாக காட்ட முடியாத அளவுக்கு உரிமைகள் பலரை சொல்லி தந்திருக்கிறது, காட்டி தந்திருக்கின்றது. அதிலும் விசேடமாக கண்ணியமானவர்களே, எமது மார்க்கம் இருக்கிறது அல்லவா, எப்பொழுதும் அடிமட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் என்று சொல்லக்கூடிய பலகீனமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய விடயத்தில் மிக கரிசனை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுடைய அந்த முஹப்பத்தினால், அந்த நிலைமையினால் தான் துர்ஸகு, நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள், பரக்கத் செய்யப்படுகிறீர்கள் என்றெல்லாம் அவருடைய கண்ணியங்களை பல சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையுடைய தினத்தில் நாம் உங்களை எந்த இடத்தில் பெற்றுக் கொள்வது என்று நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மைதானத்தில் ஏழைகள் எந்த இடத்தில் குழுமியிருப்பார்களோ அவ்விடத்தில் என்னை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நபி அவர்கள் யுத்தங்களுக்கு படைகளை பிரிக்கின்ற பொழுது 5 அணிகளாக பிரிப்பார்கள், 5 வகையான அணிகளாக பிரிப்பார்கள். அதில் 5வது வரிசையில் நிற்போர்கள் ஏழைகள், பலகீனமான குதிரைகள் வைத்திருப்பார்கள், பலகீனமான ஒட்டகை வைத்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 5வது அணியில் தான் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் யாரெல்லாம் உரிமை இழக்கப்படுவார்கள் என்று, ஒதுக்கப்படுவார்கள் என்று, கவனிக்கப்பட மாட்டார்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவு எமது மார்க்கத்தில் வணிகம் சார்ந்த தொழிலாளிகள், தொழிலை செய்யக்கூடிய வியாபாரிகள் என்றெல்லாம் வழிகாட்டிருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் பெருமைப்பட வேண்டும். முழு உலகத்திற்கும் வழிகாட்டுகின்றது என்கின்ற அந்த உரிமையை நாம் மார்புதத்தை சொல்ல வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது மார்க்கம் எப்பொழுதுமே மிக நுணுக்கமான வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பல விடயங்களில் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். யாரிடத்தில்? வல்லவன் அல்லாஹ் இடத்தில். அதில் அதிகமாக கேட்பார்கள் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல், சோம்பேறியாக்கி விடாதே, தொழில் செய்யாமல் சோம்பேறிகளாக இருப்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வணிகத்துக்கு வழிகாட்டக்கூடிய, வித்திடக்கூடிய ஒரு மார்க்கமாக உற்சாகத்தையும் தெண்டிப்பையும் முயற்சியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் உம்மத்தினர்களுக்கு, எம் சமுதாயத்தினர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு சொல்லாமே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கிராமத்திற்கு வந்தார்கள் என்றால், அந்த கிராமத்தில் ஆங்காங்கே குழுமி இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதாவது யூத் கேட்டகரி, இன்றைய இளைஞர் சமுதாயம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் பலரில் அந்த குணம் இருக்கிறது. இன்றும் எமது குடும்பத்தில் வெளியூர்களில் இருந்து மூத்தோர்கள் வந்தால், உங்களுடைய மகன் என்ன செய்கிறார், என்ன தொழில் செய்கிறார், உங்களுடைய ஊரில் இருக்கிற வாலிபர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், என்ன பிசினஸ் செய்கிறார்கள் என்றெல்லாம் கேட்பது வழக்கம் இருக்கிறது அல்லவா, புழக்கம் இருக்கிறது அல்லவா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கிராமத்துக்கு சென்றால், ஒரு இடத்துக்கு சென்றால், அந்த பகுதியில் வாழக்கூடிய வாலிபர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? ஏதாவது தொழில் செய்தால் துஆ செய்வார்கள். இல்ல சும்மாதான் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? வீணா போனவர்கள் என்று சொல்வார்கள்.
வீணா போனவர்கள் என்று சொல்வார்கள். இன்னும் ஆழமாக சொல்வார்கள் என்ன தெரியுமா? மார்க்கத்தில் அழகாக வழிகாட்டப்படுகின்றது. வானில் இருந்து தங்க நாணயமும் வெள்ளி நாணயமும் கொட்டுவது கிடையாது. வானில் இருந்து வரக்கூடிய அந்த மேகத்தில் மழை நீர் தான் வரும், நீர் தான் இறங்கும். அந்த நீரை நிலங்களில் பாய்ச்சி பயிர்களை விளைச்சி விளைச்சலை அறுவடை செய்து அதன் மூலம் தங்க நாணயத்தையும் வெள்ளை நாணயத்தையும் குவித்துக் கொள்வது நீங்கள் தான். மழை மட்டும்தான் வானத்தில் இருந்து சொட்டும், தங்க நாணயம் சொட்டும் என்று காத்திருக்க வேண்டாம் என்று அழகாக வழிகாட்டுவார்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஒரு தந்தையின் கடமையில் உலமாக்கள் பல்வேறுபட்ட தரத்தை கொண்டு வருகிறார்கள். எப்படி ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டுமோ அதற்கு முன்பதாக நல்ல தாயை பெற்றுக் கொடுக்க வேண்டும். வாலிபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்பொழுதும் தனது வாரிசுக்கு தன்னுடைய பெயர் சொல்லக்கூடிய குழந்தைக்கு சாலிகான ஒரு தாயை பெற்றுக் கொடுக்க வேண்டும். டிக்டாக்கிலும் சினிமா பாடல்களிலும் அலங்காரத்திலும் நுழம்பு வலையை சுத்திக் கொண்டு ஆடை அணிகலன்கள் போட்டு இன்றைக்கு வெள்ளையை நம்பி கருப்பாக தன் வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த கேவலமான ஆசைக்காக வேண்டி மாத்திரம் உன் குழந்தைக்குரிய தாயை நீ எடுத்துக் கொடுத்து விடாதே. மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஆண் மகனுக்கு சரியான முதலாவது கடமை தன் வாரிசுக்கு தகுந்த தாயை எடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு அழகான பெயர் வைக்க வேண்டும், அகைதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல நண்பனை வழிகாட்ட வேண்டும். யாராவது செய்திருக்கிறோமா? உனக்கு இவர்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்குத்தான் மார்க்கம் சொல்லுகிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய முதலாவது ஃப்ரெண்ட் யார்? பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? உம்முக்கு உங்க உம்மா சும்மா மன். செகண்ட் ஃப்ரெண்ட் யார்? உம்முக்கு உங்க உம்மா சும்மா மன். தேர்ட் ஃப்ரெண்ட் யார்? யார சொல்லலாம்? உம்முக்கு உங்க உம்மா சும்மா மன். ஃபோர்த் ஃப்ரெண்ட் யார சொல்லலாம்? அபூக்கு உங்க வாப்பா. இந்த இடத்துல உம்மா வாப்பா தான் பெற்ற பிள்ளைகளுக்கு முதலாவது இரண்டாவது நண்பனாக நண்பியாக இருந்தா அவங்களோட வாழ்க்கை அடிக்க நிம்மதி வேற எங்கேயும் காண மாட்டாங்க. சோழத்தின் சொத்துக்கள், சந்தோஷத்தின் பெட்டகம் தாய் தந்தைகள். இந்த தாய் தந்தைகள் கண்ணியமானவர்களே பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது உலமாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கடமை தான் அந்த குழந்தைகளுக்கு கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியத்தை படிச்சு கொடுக்கிறது பெற்றோர்களின் கடமை. இன்னைக்கு கண்ட வாக்குல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, வியாபாரம் என்று நம்பி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கடமை இருக்கிறது, தன் பிள்ளைக்கு ஹலாலான வணிக முறையை சொல்லிக் கொடுப்பது. மார்க்கம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. நீங்கள் ஆதாரம் கேட்கலாம், பரட்டலாம். இன்றைய தினமே உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுடைய தினமே எங்களுக்கு ஆதாரம் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. வெள்ளியுடைய தினம் துன்யாவின் நிலைமையில் இருக்கின்ற பொழுது ஆகிராவுக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால், இதான் அவருடைய தாற்பயம். தொழுகைக்காக வேண்டி, வணக்கத்துக்காக வேண்டி அதானுடைய சப்தம் உங்கள் காதுகளில் கேட்டால் உங்கள் வியாபாரத்தை வணிகத்தை விட்டுவிட்டு நீங்கள் இறைவனை நாடுங்கள், ஆகிராவின் பக்கம் வாருங்கள், நலவின் பக்கம் வாருங்கள். சொல்லிட்டு ரப்பு விட்டுட்டானா? நாங்க பிக்சர் பண்ணினதுக்கு ரப்பு, நாங்க முடிவெடுத்ததுக்கு வெள்ளியுடைய நாள் அல்ல. வெள்ளியுடைய நாள்ல பீச்சொட்டுக்கு போகாட்டி கடையை மூடிட்டு வெள்ளியோட நாள்ல ஓப்பன் எடுக்காட்டி வேலை இல்லையா? இது ரப்பு சொல்லி தரல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? வெள்ளியுடைய நாளில் காலையில் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இதா நூதி அலிஸ்ஸலாம் மியௌமில் ஜும்ஆ, நீங்க வீட்டை இருக்கக்கூட, பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கக்கூட, போன்ல மொபைல்ல நீங்க இன்னைக்கு மட்டும்தான ஃப்ரைடே ஃப்ரீ என்பதற்காக வேண்டி நீங்க ஜொலி பண்ணிட்டு இருக்கக்கூட வாங்க கேட்கறத ரப்பு சொல்லல. கடையில டாப் லெவல்ல பிசினஸ்ல சீசன்ல இப்படி பறக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஜும்மாவுடைய சப்தம் கேட்டால், அதான் கேட்டால் விட்டுட்டு போங்க. அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்?
தொழுகையை நிறைவேற்றிவிட்டால், ஜும்மாவுடைய கடமை நீங்கள் நிறைவேறிவிட்டால், ரப்புடைய அடுத்த வழிகாட்டல் என்ன தெரியுமா? நீங்கள் பூமியில் பறந்து செல்லுங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரிஸ்குடைய வாசலில் உங்களுடைய பிசினஸ் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய உலமாக்களுடைய பழைய சலப்புகள் இருந்தார்கள். எங்களோட மூத்தவர்கள்ட்ட இருந்தா நீங்க கேட்டு பார்க்கலாம். உங்களோட ஊர்ல பழையவங்கள்ட்ட இருந்தா அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாது. பழையவங்கள்ட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஜும்மா முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போக மாட்டாங்க. பஜார்ல போய் ஒரு பேரித்தம்பழம், ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு அத்தர், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி சில பணத்தை எடுக்காம வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்? இறைவன் சொல்லுகிறான், ஜும்மாவுடைய கடமை முடிந்தால் நீங்கள் பிசினஸுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, வாலிபர்கள் சினிமா ஹாலுக்கு போங்க, கிரவுண்டுக்கு போங்க. மார்க்கம் அது நாங்க வச்சு கொண்டது, வெள்ளியுடைய நாளை நாங்க வச்சு கொண்டதை தவிர மார்க்கம் எங்களுக்கு தடையாக்கல. மார்க்கம் சொல்லுவது ஆகிராவை தேடுகின்ற நேரத்தில் ஆகிராவை தேடுங்கள், துன்யாவை அடைகின்ற நேரத்தில் அடைந்து கொள்ளுங்கள். நாங்க மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வியாபாரத்துடைய முறை முழுமையாக துன்யாவுக்காக வேண்டி ஆகிராவை இழப்பதும் அல்ல, ஆகிராவுக்காக வேண்டி துன்யாவை தொலைப்பதும் அல்ல. ரெண்டிலும் சமத்துவம் இருக்க வேண்டும். வாழ்க்கை நடைபெறுவதற்கு மார்க்கம் சொல்லித் தருவது அதுதான். அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் வழிகாட்டுகின்ற பொழுது தொழிற்சியின் கரம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் செய்யக்கூடிய கரம் எப்படிப்பட்டது, அந்த கை எப்படிப்பட்டது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மேசன் வேலை செய்யறதுன்னு சொல்லலாம், கட்டுமான பணி செய்யக்கூடிய ஒரு சஹாபியை கண்டவுடன் அவர் சுண்ணாம்பு கலவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நபரை சந்தித்து முசாபஹா செய்கின்ற பொழுது அவருடைய கரத்தை முத்தமிட்டார்கள். நாம் ஒரு விறகு வெட்டிய கையை நபி அவர்கள் முத்தமிட்டார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? தன் குடும்பத்துக்காக வேண்டி ஹலாலான சம்பாத்தியத்தை ஈடுபடக்கூடிய இந்த கரத்தை கொண்ட மனிதர் சொர்க்கம் செல்லக்கூடியவர். அத்தாஜிரு ஸித்குல் அமீன், உண்மை பேசக்கூடிய நம்பகமான வியாபாரி, மஅன் நபியி வ சித்தீகி வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், இவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமின் முஹ்தரிஃப், சோம்பேறியாக தொழில் இல்லாம மற்றவரின் கருத்தை எதிர்பார்த்து தொழில் ஒன்று செய்யாமல், பிசினஸ் ஒன்று செய்யாமல், ஏதோ என்று தன் வாழ்க்கையை கழிப்பவரை விட இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமின் முஹ்தரிஃப், தன் குடும்பத்திற்காக ஏதோ ஒரு தொழிலை, ஹலாலான தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை விசுவாசியை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வழிகாட்டல், எவ்வளவு பெரிய வழிகாட்டல். அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, எனவே எமது மார்க்கம் வியாபாரத்தின் உச்சகட்டத்தை சொல்லித் தந்திருக்கிறது, அழகாக வழிகாட்டி தந்திருக்கின்றது. எவ்வளவு தொழில் செய்வது, நாங்க தொழில் செய்யாம இருந்திடக்கூடாது. நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மற்றவர்களின் கரத்தை எதிர்பார்த்து இன்றைய காலம் வந்து விட்டது. பெற்றோர்களுக்கு நிதானமாக இருங்கள். ஒரு பெண்ணை தன் கணவனை, ஒரு பெண்ணை தன் மனைவியாக கணம் முடிக்கக்கூடிய மணவாளன் எப்போதும் மாமாட கடையை நம்பி கரம் குடிச்சிடாது. நீ சபிக்கப்பட்டவர். மாமா பெரிய டாப் லெவல் பிசினஸ்மேன், அது அவர சைட். நான் யார், என் தொழில் என்ன, என் சம்பாத்தியம் என்ன, என் ஊதியம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து வாழ்க்கைக்கு நுழையுங்கள். மாமா தருவாரு, சாட்ச தருவாரு, நானா தருவாரு, வைஃபிட தம்பி, வைஃபிட நானா, இதை நம்பி மட்டுமே பேசுறாதே, இதை நம்பி பேசுற வானம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை காட்டிக் கொடுங்கள் என்று எமது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மார்க்கம் வழிகாட்டுகின்றது. எவ்வளவு உழைப்பது, எவ்வளவு தொழில் செய்யறது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற மார்க்கத்தில். நீங்க எங்கேயாவது
தொழிலை உதவோடு லிமிட் பண்ணி கொள்ளுங்க. நகைக்கடை செய்யறவர் புடவை கடை செய்யாத, காத்தாங்குடியில நகைக்கடை செய்யறவர் கண்டியில ஹார்ட்வேர் செய்ய வேண்டாம். மார்க்கம் சொல்லுங்க. 2 ஹார்ட்வேரோட போல் நிப்பாட்டிக்கோ. மார்க்கம் சொல்லுங்க. மில்க் பிசினஸோட மட்டும் நிப்பாட்டிக்கோ. உப்பு வியாபாரத்துக்கு இறங்காத, அது உனக்கு செட் ஆகாது. அப்படி சொல்லுங்க. இல்லவே இல்லை. அன்லிமிட். ஆனால் ஆகிராவுடைய கடமையை பார்த்துக்கோ, வீட்டுடைய கடமையை பார்த்துக்கோ, மனைவியுடைய ஹக்கை பார்த்துக்கோ, குழந்தையின் ஹக்கை பேணிக்கோ. நீ மழ அளவு உழைத்தாலும் உன் மீது கடமையான ஜக்காத்தை குறைச்சிடாத. கணக்கும் பார்த்து ஜக்காத்தை கொடு. இதுதான் பிசினஸ் எங்களுக்கு சொல்லி தரது. நீங்க யோசிக்கவானா? இன்னைக்கு எங்கட பேர் கொஞ்சம் பேர் தெரியுமா சொல்ற, என்னத்துக்கு தான் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றானோ புரியல, என்னத்துக்கு தான் தேடுறானோ தெரியல. அவ்வளோ ஹவாலா இல்ல. எவ்வளவு என்றாலும் தேடிக்கொள்ளுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், ஏழைகளை அனுசரியுங்கள், சதக்காக்களை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். இதான் எங்களுடைய பிசினஸ். இதான் எமது மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய பிசினஸ். கண்ணியமானவர்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியுமா? எமது ஊர் அதாவது கஹ்தான் வாசிகள் வந்து இறங்கிய மிகப்பெரிய வியாபாரத்தின் பெட்டகமான, இலங்கையின் தலை சிறந்த வியாபார நுட்பத்தை கொண்ட, செல்வம் செழிக்கும், அல்லாஹ்வின் அருளை அடைந்த, ஆன்மீக துறையில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய உன்னதமான இந்த நகரத்தில் மிகப்பெரிய தொழிலாளிகள் இருக்கிறது. உண்மை, மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. பல திசைகளிலும் பல பகுதிகளிலும் வியாபார ரீதியில் அந்த அல்லாஹ்வுடைய அன்பினுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் இஸ்திகாமத் ஆக்க வைக்க வேண்டும். எமது பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை ஹலாலான வியாபாரிகளையும் அல்லாஹ் உயர்ந்த நபிமார்களோடு நாளை மறுமையில் அந்த சஹாபாக்களோடு சுவனத்தில் வாழ வைக்க வேண்டும். உயர்ந்ததை நாடி உயர்ந்ததை தேடி வாழ்க்கையில் பயணிக்கின்றதான் எங்களுடைய பழக்க வழக்கம். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, சுவர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஆலா, அல்லாஹ்வின் அரிசிக்கலால் இருக்கக்கூடிய அந்த சுவனத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். கேட்டால் நல்லதை கேளுங்கள், ஆசைப்பட்டால் நல்லதை ஆசைப்படுங்கள், பிசினஸ் செய்தால் நல்லதை செய்யுங்கள், நல்ல தொழிலை செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் உங்களுக்கு இத்தோடு போதும் என்று நினைக்கின்றேன். இஸ்லாம் வணிகத்துக்கு மறுப்பான எதிர்ப்பான ஒரு மார்க்கம் அல்ல. அதிலும் கண்ணியமானவர்களே, இமாம்கள் எங்களுடைய மஸ்ஜித் இமாம்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம். நான் மனம் உண்மையாக சொல்லுகிறேன், இது உண்மையாக பேசுகின்றேன், வேதனையோடு பேசுகின்றேன். எங்களுடைய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாக சபையினர்கள், மதரசாக்களுடைய நிர்வாக சபையினர், பள்ளி கடமையில் இருக்கிற ஹஸ்ரத் எந்த ஒரு தொழிலும் பார்த்திடக்கூடாது, எந்த பிசினஸும் செஞ்சிடவானா. மஸ்ஜிதுகளில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் சைட்ல எந்த பிசினஸும் செஞ்சிடவானா. அவங்களுடைய தொழில் இதுதானே. கண்ணியமானவர்களே, எமது மார்க்கத்துடைய 4 மேதைகளும், மதுஹப்புடைய மேதைகளும் மிகப்பெரிய பிசினஸ்மேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்ப சொல்ல போனா லட்சக்கணக்கில் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு தனவந்தர். இமாம்கள் தொழிலாளிகள். எங்கட ஹஸ்ரத் எப்பயும் அந்த சீடி கவுண்டா ஓடும். ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு எங்கட ஹஸ்ரத் கேட்டா ஒரு கார்ல வந்து இறங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்லாதவன் வயிறெல்லாம் எரியும். இல்லாதவன் சந்தோஷப்பட்டாலும் இருக்கிறவர் சுப்ஹானல்லாஹ், என்ன ஹஸ்ரத் கொள்ளு வச்சுட்டாரோ, யாரையும் ஏமாத்திட்டாரோ, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நான் வினயமாக சொல்லுகிறேன், இந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். மஸ்ஜித்களில் இருக்கக்கூடிய இமாம்கள், முஅத்தின்மார்கள், மதரசாக்கள் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், இவர்களுக்கு நிர்வாகம் வணிக முறையில் ஒரு வழிகாட்டலான சுதந்திரத்துடைய இடத்தை கொடுங்கள். நீங்க நினைக்க வேணாம், உலமாக்களுக்கு பிசினஸ் லைன் தெரியாது, கால் வச்சா தலை பிடிக்கலாது. ஏண்டா எந்த கிதாபை திறந்தாலும் பாபுல் பாய், கிதாபுல் பாய், பாபுல் பாய், கிதாபுல் பாய்.
பையுடைய பாடம், வியாபாரத்துடைய பாடம், வியாபாரத்துடைய பாடம், வியாபாரத்துடைய பாடம். ஹதீஸ புரட்டினாலும் சரி, தப்சீர புரட்டினாலும் சரி, ஃபிக்ஹ் கிதாப புரட்டினாலும் சரி, பையுடைய பாடம் படிச்சு படிச்சு நீங்க நினைக்க வேணாம் ஓட தெரியாத வீரன் என்று அந்த ட்ரக்கில் இறக்கி விட்டால் அந்த ஓட்டத்தை பிடிப்பதற்கு எம்மவர் யாரும் ஓட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், சில பிற்போக்கவாதியான யோசனையினால் என் சமூகத்தில் யாரும் செய்யட்டும், சில பேருக்கு பிடிக்காது. எப்படி பிடிக்காதுன்னு தெரியுமா? ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற சேர் இருக்கிறதான மாஸ்டர் இருக்கிறதான அவர் வீட்டை ஒரு சில்லறை கடை செஞ்சிடக்கூடாது. என்ன நியாயம் கேள்வி? என்ன நியாயம் கேட்கிறேன். ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற ஒரு மாஸ்டர் ஒரு சேர் அவரு ஒரு புடவை வியாபாரம் பண்ணக்கூடாது. நம்முடைய ஊர்ல இருந்து எடுத்துட்டு அவர் எங்கேயோ இருக்கிற ஒரு ஊருக்கு கொண்டு போய் அங்க ஸ்டாஃப் இருக்கிற அவரோட ஊர் அங்க வித்துட்டு அங்க இருந்து ஏதோ கொண்டு வந்து சேருக்கு ஹவால் பிடிச்சது. இபாதத், தொழில் இபாதத். களவானா, பொய்வானா, மோசடிவானா, ஏமாற்றுவானா, இறைவனுக்கு நியாயமான முறையில் அல்லாஹ்வை பயந்து தொழில் செய்யுங்கள். தொழிலாளிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், கண்டவன் நின்றவன் பார்த்தவன் பேசுகின்ற பேச்சுக்கு காது கொடுத்தாயினா தட்டேந்த வேண்டி வரும். ரப்பு என்ன சொல்லுகிறான், மார்க்கம் என்ன சொல்லுகிறது, நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், மார்க்கம் என்ன வழிகாட்டுகின்றது. அங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான், அங்க போறான், லண்டன் போறான், ஆஸ்திரேலியா போறான், நீ கனடா அல்ல, உகண்டா அல்ல, எங்க வேணும்னாலும் பிசினஸ் தொழிலாய்க்கோ, ஆனால் ரப்ப மறந்துடாத, கடமையை நிறைவேற்றிக்கோ, குழந்தைகளை மறந்துடாத, மனைவியை மறந்துடாத, பிறந்த மண்ணை மறந்துடாத, உழைக்கின்ற உழைப்புடைய பெருமதிய ஜக்காத்தை கொடுக்க மீறாத. இதுதான் எங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்பொழுது இன்றைய உரிமை உரிமை என்று சொல்லப்படுகின்ற பொழுது எமது மார்க்கம் தொழிலாளர் உரிமையை மாத்திரம் சொல்லல, தொழிலாளிகள் முதலாளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமையை நாங்கள் உணர வேண்டும். அது பேசப்பட வேண்டும். அது பெரிய ஒரு பாடம். தொழிலாளிகள் முதலாளிமார்களோடு எப்படி நடக்க வேண்டும், முதலாளிகள் தொழிலாளிகளோடு எப்படி நடக்க வேண்டும், ரெண்டும் இருக்க வேண்டும் அல்லவா? இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு நேரமும் வியாபாரத்துடைய, வணிகத்துடைய, மார்க்கம் பிசினஸ் லைன்ல எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை விளங்குறதுக்கு பேசினேன். இப்ப ஒரு தொழிலாளி முதலாளியோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்பகமாக, அமானிதமாக, கண்ணியமானவர்களே இருக்க வேண்டும். யாரை நம்பி? கடையை விட்டுட்டு முதலாளி கடைக்காக வேண்டி அங்குமிங்குமாக சரியான உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்பி விட்டுட்டு போனா மனைவிக்கு சோமில்லாண்டாலும் கடையை மூடுறதுதான். மனைவியில தாத்தாட மகன் ரோட்ல விழுந்துட்டு வரோம், இவர் கடையை மூடிட்டு போயிட்டாரு 2 நாளைக்கு. முதலாளி இந்தியாவில இருந்து வந்து பார்த்தா கிழமையில 3 நாள் தான் கடை திறந்திருக்கிறார். நம்பகம், நம்பிக்கையான தொழிலாளி, ஏமாற்றில்லாத தொழிலாளி. அன்றொரு நாள் ஆட்டிடையன் ஆடு மேய்க்கின்ற பொழுது வரலாறு பேசுவதை பாருங்கள். எப்படி நம்பகம். கலீஃபா ஆட்டையும் கேட்கின்றார், ஆட்டு இறைச்சி தருவதாகவும் சொல்லுகிறார், ஆட்டுக்கு பணத்தையும் தருவதாக சொல்லுகிறார். எஜமானிடம் இருந்து எவ்வாறு தப்ப வேண்டும் என்று ஐடியாவும் தருகிறார். சொல்லிவிடு, ஓனாய் பிடித்து விட்டது என்று சொல்லிவிடு, இறைச்சையும் பங்கெடுத்துக்கொள், ஆட்டுக்குரிய பெருமதியை பெற்றுக்கொள். ஒத்த கேள்வி, ஐனல்லா வாயின ரப்பி வரம்பு, என்னுடைய இறைவன் என்று சென்று விட்டான். ஆடு மேய்ப்பது நானாக இருக்கலாம், எஜமானுக்கு மோசடி செய்ய முடியுமா என்ற ஒத்த நம்பகத்தன்மை தொழிலாளியாக இருந்தவர் அந்த ஆட்டினுடைய முதலாளியாக மாற்றப்படுகிறார். இதான் நம்பகத்தன்மை கொண்ட தொழிலாளிகள் உருவாக வேண்டும். நேரம் தவறாமை இருக்கிறதா? முதலாளி வந்து கடையை கூட்டி ஓபன் பண்ணதுக்கு பின்னால கடைக்கு வந்துட்டு முதலாளி போறதுக்கு முன்னால இவரு போறாரு, முதலாளி தான் கடையெல்லாம் கிளியர் பண்ணி மூடிட்டு போறாரு. இது எப்படி நடக்குமா? சரி வராது. நேரம் தவறாமை,
எமது மார்க்கத்தில் எந்த கடமையும் நேரம் தவறி செய்தால் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் கிடையாது, பெருமதி கிடையாது. தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜகாத் நேரம் குறிப்பிடப்பட்டு அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நோன்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜ் கண்ட காலத்தில் எல்லாம் செய்யலாது. உங்களுக்கு பணம் இருக்குது, நேரம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, டிக்கெட் விசாவெல்லாம் குறைஞ்சிருக்கு சொல்லி ஷாபான் மாசத்துல போய் ஹஜ் செஞ்சுட்டு வரையலுமா? செய்யலாது. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, எனவே தொழிலாளியுடைய விடயத்தில், முதலாளிகளுடைய விடயத்தில் தொழிலாளிகள் நேரம் தவறாமையை சொல்லி தந்திருக்கின்றது. அடுத்தது இத்திஹாத் என்று சொல்லக்கூடிய திறன். ஏழாத திறன்ல ஏழு என்று கை வச்சிடாதீங்க. நல்லா தெரியும், ஹோட்டலுக்கு பராட்டாக்குரிய மாஸ்டரை கேட்டா, நீ பராட்டாக்கு வாழ்க்கையில மாவு பிணைஞ்சதே கிடையாது, யூடியூப்பை நம்பி பராட்டாவுடைய மாவை பாரம் எடுத்தா யாரை ஏமாத்துற? பழகிட்டு வா. முதலாளிட்ட உண்மையை சொல்லு, எனக்கு இந்தா தெரியாது, 3 மாசம் உங்களோட கைவரிசையை பார்த்தா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எந்த கைவரிசையில சரண் ஆயிடுவாங்க. உண்மையை பேசு. இன்னைக்கு எத்தனை பொய் சர்டிபிகேட், இன்னைக்கு எத்தனை பொய் ட்ரெயினிங், இன்னைக்கு எத்தனை பொய் முறைமைகள். எனவே தொழிலாளிகள் முதலாளியிடத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய முழு திறனையும் பயன்படுத்தி 2 பேர் மாத்திரமல்ல முழு உம்மத்துக்குரிய கதமத்தாக அந்த தொழிலை ஆக்க வேண்டிய கடமை தொழிலாளிக்கு இருக்கிறது. உரிமையை தா என்று கூக்குரல் இடுவதல்ல எமது மார்க்கம். அப்படி வழிகாட்டவும் இல்லை கண்ணியமானவர்களே. எனவே நம்பகத்தன்மையோடு முழு திறன்களையும் நாம் கொடுப்பதை போன்று எமக்கும் முதலாளிக்கும் இடையில் போடப்பட்ட உடன்படிக்கை எக்ரிமெண்ட் மீறக்கூடாது, நிறைவேற்ற வேண்டும். மாசத்துல 3 நாள் லீவு தான் என்றால் 4வது நாள் தேவென்றால் மனச்சாட்சியோடு பேசி கேட்கலாம். 5 நாள் லீவ் எடுத்துட்டு முதலாளிக்கு அடிக்க கை ஓங்கினா என்ன தொழிலாளி? இது தொழிலாளி இல்லை, இது வேற பேர் இருக்கு, வம்பாளி. கண்ணியமானவர்களே, வாக்குறுதி இடப்பட்டதை சரியாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எனவே நான் குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டும்தான் இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன், நேரம் போதாமையினால். இது தொழிலாளிகள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கின்ற தொழிலாளிகளோடு முதலாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி செய்ய வேண்டும்? இன்றைக்கு என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம், இன்றைக்கு என்னத்துக்கு உரிமை? உரிய சம்பளத்தை தந்துரு. வைத்தியரை பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், ஆசிரியரை பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம். அல்லாஹ் ரஹ்மத் செய்யும் பள்ளி இமாம்களுக்கு, இலங்கையில் இருக்கிற எல்லா இமாம்களும் சேர்ந்து சம்பளம் 10 ஒரு கிழமைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சு பணி துஷ்பிரயம் செஞ்சா வழங்கும். குர்ஆன் மதரசோட ஹாலாத் என்ன, மையத்துடைய ஹாலாத் என்ன, கல்யாணத்துடைய ஹாலாத் என்ன. இமாம் மட்டுமில்ல, இமாம்களுக்காக வேண்டி இலங்கையில் இருக்கிற எல்லா உலமாக்களும் பணி துஷ்பிரயம் வரவே மாட்டோம். பேரை மட்டும் வைக்கலாம், கூகுள் முஃப்தி. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற யாரும் தெரியுமா? பள்ளியில் இருக்கிற முஃப்தி சாப்பிடல, கூகுள் முஃப்தி அடிச்சு விடுறான். அது பிரான்ஸ் மொழியுடைய பேரை கட்டி விடுது. அதுக்கு பின்னால பள்ளி ஆசரத்துல 6 மாசத்துக்கு பேர் பொருள் கேட்காரு. சமுதாயத்துடைய ஹாலாத்து பேச போனா கண்ணீர் விடணும். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, மற்ற எல்லா வர்க்கத்தினரும் இன்னைக்கு பணி துஷ்பிரயோகம், வேலை நிறுத்தம். என்னத்துக்கு நிறுத்துறாங்கன்னு தெரியுமா? சம்பளம் பத்தாது, சம்பளம் போதாது, salary காணா, வருமானம் பத்தல. கண்ணியமானவர்களே, முதலாளிகளுக்கு எமது மார்க்கம் சொல்லுகின்ற உச்சகட்ட வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஒரு தொழிலாளியின் வியர்வை, நெத்தி வியர்வை வற்றி விடுவதற்கு முன்பதால் அவருக்கு பேசிய சம்பளத்தை வழங்கி விடுங்கள். ஆர்ப்பாட்டம் வராது. 7 மணிலிருந்து 5 மணிக்கு வேலைக்கு வா, 3000 ரூபாய் தான் சம்பளம். சரியா 7 மணிக்கு வாராரு, 5 மணிக்கு போறாரு, 3000 ரூபாய் வாங்குறாரு. என்ன ஆர்ப்பாட்டம் வரப்போது? நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பளத்தை வழங்குங்கள் என்பது மார்க்கம் முதலாளிகளுக்கு காட்டக்கூடிய வழிமுறை. 2வது, தூக்க முடியாத பாரத்தை கொடுக்காத. ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு தூக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும். என்ன பேசினார்? ஒரு நாளைக்கு 10 கிலோ மாவு தான் பிணையணும்.
ஒரு நாளைக்கு கண்டிக்கு மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட். எப்படி பேசி எடுத்தோமோ அதுதான் தாக்கல். அதுக்கு தான் உடன்படிக்கை. அதை தாண்டி செய்ய ஏழுமா ஏழாதா? அதை தாண்டி செய்தால் அதற்குரிய சம்பள நிர்ணயம் என்ன? எனவே ஒவ்வொரு முதலாளிகளும் தனது தொழிலாளிக்கு சுமக்க முடியாத சுமத்திட்டு விட்டு ஏமாத்தி விட்டான், கேவலப்படுத்திட்டான், எடுத்துட்டு போயிட்டான். நல்லா தெரியும் அவர் சரி உடுப்படுக்கிறதான். அவரை தூக்கி கல்லாப்பட்டில வச்சா களவுதான் போகும். யாரு வழிவகுத்தது? எனவே எந்த இடத்துக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதனை சரியாக செய்யுங்கள் என்று முதலாளி வர்க்கத்தினருக்கு மார்க்கம் வழிகாட்டுவதை போன்று கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது. தொழிலாளியாக இருந்தாலும் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் அவர் உன்னுடைய முஸ்லிமான சகோதரர், கண்ணியப்படுத்துங்கள். தந்தையின் வயதில் இருப்பவர் ஒரு தந்தையாக பார்த்து பேசுங்கள். இன்றைக்கு பார்க்கிறது, இன்றைக்கு இளம் பிசினஸ்மேன்கள் கடையில ஓனர் ஆயின உடனே வாப்பாட வயசுல இருக்கிறவருக்கு தூசணம் வார்த்தை கொடிகட்டி பறந்து ஏசுறத பார்க்கிறோம். அவரோட உள்ளத்துல மகண்ட பீஸ் கட்டணும், மதரசா பீஸ் கட்டணும், மனைவிக்கு டெப்லெட் வாங்கணும், பிள்ளட கல்யாணம், வீடு கட்ட வாங்கின கடன், இத்தனையும் சுமந்து கொண்டு உன் உமிழ்நீர் மட்டும்தான் அவர் சொத்தையில் படவில்லை, அத்தனையும் மொத்தமாக தாங்கிக் கொண்டு அந்த மனிதர் எதற்காக உன் தந்தையும் வயதையும் தாண்டி தலை குனிந்து செய்கிறார் என்று தெரியுமா? ஹலாலான சம்பாத்தியம். அவர் நினைச்சிருந்த அவனுக்கு தெரியாமலுக்கு உண்ட சொத்திலேயே களவெடுத்திருக்கிறேன். உன் வயதை விட சிறியவராக இருந்தால் உன் தம்பி போல் பழகிக்கொள், அனுசரித்துக் கொள். இதான் மார்க்கம் சொல்லுகின்றது. தொழிலாளிகளோடு கண்ணியமாக நடந்து கொள்ள சொல்லுகின்றது. ஒட்டகத்தின் விடயத்தில் நபி அவர்கள் பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒட்டகம் விரண்டது ஈட்டமர சோலையில். சஹாபாக்கள் பிடித்தார்கள், யார சொல்லலாம் விரண்டு இருக்கிறது என்று. அருகில் சென்றார்கள். கண்ணீர் மல்கிக் கொண்டிருந்தது. தன் எஜமான் என் மீது வேலை வாங்கிக் கொண்டே இருக்கிறான், ஓய்வே கிடையாது, சரியான சாப்பாடு இல்லை, சரியான வசதி இல்லை. சொல்ல போனா கடையில வேலை செய்யற லேபர் ரூம்ல இருக்கிற பேன் வேலை செய்தா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இப்ப அடிக்கிற இந்த வெயில்ல எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சஹாபிக்கு வழிகாட்டினார்கள். எனவே பிராணிகள் மீது காருண்ய உபகாரம் கொண்டு வழிகாட்டிய மார்க்கம் இது. எனவே தொழிலாளர்கள் மீது முதலாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கண்ணியமாக நடக்க சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நடந்தால் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. சமத்துவம் இது ரொம்ப முக்கியம். நாங்க எப்பொழுதும் எமது நாட்டில் பள்ளின மக்களோடு வாழ்கின்றோம். முஸ்லிம் லேபரோட ஒரு குணம், இந்து மத சகோதரர் ஒரு குணம், இந்த பௌத்த சகோதரர்கள் கிடையாது. கண்ணியமானவர்களே, எங்கட பார்வையில் லேபர் மட்டும்தான் இருக்கும். தொழிலாளி எந்த மதம் என்று பார்ப்பதென்றால் எதற்காக வேண்டி தொழிலுக்கு வைத்தாய்? எனவே அன்பானவர்களே, சமத்துவம் என்கின்றதை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய தொழிலாளிகள் என்பவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் வழங்க வேண்டும், மழுக வேண்டும் என்று. நேரம் தவறாமையுடைய சம்பளத்தை வழங்க வேண்டும். சில வீடுகளில் இந்த மேசல் தொழிலுக்கு வராங்க இல்லையா, காலையில நேரத்தோட வர சொல்லுவாங்க, 5 மணிக்கெல்லாம் போறதான் முறை. ஆனா என்ன செய்வாரு? கொஞ்சம் முடியல ஆஜார், கொஞ்சம் முடியல. அரத்தியாளத்துடைய வேலையை, அறநாள் செய்ய வேண்டிய வேலையை அந்த 1.5 ஹவருக்குள்ள செஞ்சு முடிப்பாரு. அவருக்கு எவ்வளவு தெரியுமா கூட கொடுப்பாரு? ஒரு 250 ரூபாய் 500 காசு சந்தோஷமா வச்சுக்கொள்ளுங்க சொல்லுவாரு. அல்லாஹ் அக்பர். அவனுக்கு தெரியாதா புரண்டி நிக்கிறதுக்கு அந்த கரண்டியால? தெரியாமல் அல்ல. எனவே தொழிலாளி முதலாளி வணிகம் என்பது மார்க்கத்தில் மிகப்பெரிய இபாதத். இதனை இந்த உலகத்துக்கு ஒளி குரலாக இன்று வரைக்கும் மங்காத திட்டமாக, குறை காண முடியாத மகிமையோடு முழு உலகத்திற்கும் எந்நேரமும் உரிமை பேசியது எமது மார்க்கம், எமது குர்ஆன், எம் உயிரில் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சோம்பேறியாக இருந்து விடாதே, வணிகனாக மாறி நீ வணிகத்தில் கொடிகட்டி பர ஜகாத்தை மறந்துடாத, உறவை மறந்துடாத, உம்மத்தை மறந்துடாத. மார்க்கம் சொல்லுகிறது தொழிலாளி உரிமை மட்டுமல்ல, தொழிலாளிக்கென்ற கடமை இருக்கிறது. எப்படிப்பட்ட கடமை என்று தெரியுமா? இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோய், தொழிலாளிகள் எல்லாரும் களவாளிகளாக மாறிவிட்டார்கள். நம்பி முதலாளி விட்டுட்டு போக முடியாத நிர்பந்த சூழல் வந்திருக்கிறது. தம்பி வந்தால் தான் போகலாம், லோடு வந்திருக்குது, தம்பி வந்தாத்தான் கடைக்குள்ள இவர் போகலாம். ஏன்? 15 லேபர் கடையில் இருக்கிறாங்க, ஒருத்தட்ட கூட கொடுத்துட்டு போகலாதா? ஏன்? அந்த உள்ளத்தில் அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வர சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மை பேசி வியாபாரம் செய்யுங்கள், என்னோடு சோனத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த வணிக முறையை நாம் நாட வேண்டும். சந்தர்ப்பத்திற்கு மாத்திரம் உரிமை கூறுவது என்பது மார்க்கம் அல்ல, எந்நேரத்திலும் பேசுகிறது. எனவே வணிகம் ஒரு இபாதத், தொழிலாளிக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், கடமையும் இருக்கிறது. முதலாளியுடைய கடமை தொழிலாளி மீதும் இருக்கிறது. அந்த கண்ணியமான சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைய ஹுத்பாவின் ஒரு மெசேஜாக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் பழக்கிக் கொடுங்கள். மூளை தூக்குவது கேவலம் அல்ல, மற்றவண்ட மூட்டையை நீ தூக்கிட்டு போறது கேவலம் என்ற புத்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த கண்ணியமான பூர்த்தியான மார்க்கத்தின் இபாதத்துகளை முறையோடு செய்து வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நன்மையை வாக்குறுதி தந்திருக்கிறானோ அந்த நன்மையை அடைந்த உன்னதமான நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் யா அல்லாஹ் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை நீ சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நோயாளிகளாக இருக்கிறார்களோ நோய்களின் அந்த நிலைமையை குணப்படுத்துவாயாக. கடனாளிகளாக இருக்கிறார்களோ கடனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. மஸ்ஜிதிலே இமாம்கள், மஸ்ஜிதிலே ஊழியர்கள், நிர்வாகத்தினர் அனைவரையும் நீ கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. இந்த கிராமத்தில் சொத்தான உலமாக்களை கபூல் செய்வாயாக. இல்மில் பரக்கத் செய்வாயாக. வாழ்வில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணுவாயாக. முழு உலகத்திலும் உன்னதமான ஒரு வழிகாட்டி தொழில்முறை கொண்ட ஒரு நகரமாக இந்த காத்தான் வாசிகள் வந்து இறங்கிய காத்தான் குடியை ஆக்கி அருள் புரிவாயாக. ஹலாலான சாம்ராஜ்யத்தின், ஹலாலான வணிகத்தின் கோட்டையாக மாற்றுவாயாக. வட்டி இல்லாத தொழிலை காட்டுவாயாக. ஏமாற்றில்லாத தொழிலை நம்பகமான முறையை வழக்குவாயாக, காட்டுவாயாக. இங்கு வளரக்கூடிய இளம் சமுதாயத்தினர் ஹலாலான தொழில் முறையை படித்து மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ், பொறாமைப்படக்கூடியவர்களை பொறாமையை விட்டும், சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும், ஏமாற்றுக்காரர்களின் ஏமாற்றை விட்டும் யா அல்லாஹ் இந்த கிராமத்தையும், இந்த கிராமத்துடைய, இந்த நகரத்துடைய தொழிலதிபர்களின் வாழ்வில் பாதுகாப்பை நசீபாக்க அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.